ஹலோ வணக்கம். திஸ் மீ டாக்டர் பவித்ரா, ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வெற்றி பெறும் வழிபாடுகள் என்ன? இவங்க என்ன மாதிரி விஷயங்களை பண்ணால் வெற்றி பெறுவார்கள் அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து 100% சக்ஸஸ்ஃபுல் ரெமெடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதை நீங்கள் தொடர்ந்து வழிபடும் போது என்ன விதமான பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் நம்மளோட கிளைண்ட்ஸ் பார்த்துருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பூசம் நட்சத்திரம் அப்படின்றது கடக ராசியில் சனி பகவானுடைய நட்சத்திரமா வரும். கடகராசினாவே ஜென்ரலாக எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப எமோஷ்னல், ரொம்ப வீக்காக இருப்பாங்க. எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னா அது வந்து பூசம் தான். ஏன்னா அது வந்து சந்திரனோட வீடு அப்படின்றனால ரொம்ப எமோஷ்னலாக வீக்காக இருப்பாங்க. எப்பயுமே ஒரு சேஞ்சபிலிட்டி நேச்சர் இருக்கும். ஏன்னா சந்திரன்னா 15 நாளைக்கு வளரக்கூடியவர், 15 நாளைக்கு வந்துட்டு தேய்வார். ஸோ அந்த வளர்பிறையும் தேய்பிறையும் இருக்கிறதுனால அவங்களோட மூட் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கடகராசி தான். ஸோ கடகராசியில் பூசம் நட்சத்திரம் வந்து ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஏன்னா குரு பகவானே பிறந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பூச நட்சத்திரம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயம் வந்து பூசம். பூசம் வந்துட்டு ஒரு முழுமையான நட்சத்திரம். ஏன்னா சில நட்சத்திரங்கள் உடைபட்ட நட்சத்திரமாக இருக்கும். பூசம் வந்துட்டு முழுமையான நட்சத்திரம். 4 பாதங்களுமே வந்துட்டு கடகராசியில் தான் வருது. ஸோ முழுமையான நட்சத்திரம். குரு பகவான் பிறந்த நட்சத்திரம் அப்படின்றதே ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. ஸோ பூச நட்சத்திரக்காரர்கள் எந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்குன்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. ஒவ்வொரு சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே உங்கள் லைஃப்பில் அற்புதமாக இருக்கும். நீங்கள் அங்கே போகும்போதே உங்களோட பாடியில் ஒரு எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். இதை வந்துட்டு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கெலாம் சொல்லி, இப்போ பூச நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடக்குதுனாலும் சரி, பூச நட்சத்திரத்திலேயே நீங்கள் பிறந்திருக்கீங்கனாலும் சரி, சிலருக்குலாம் வந்துட்டு பூச நட்சத்திரம் யோகி நட்சத்திரமாகவே வரும். இப்போ விஸ்கமன் நாம யோகத்துக்குலாம் வந்துட்டு பூசம் தான் யோகியாக வரும். ஏன்னா உயிர் உருவாகும் இடமே அங்கே அந்த பூச நட்சத்திரத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த பூச நட்சத்திரத்தில் இவங்களுக்கு யோகியாக வந்தாலும் சரி, உங்களோட யோகி நட்சத்திரம் வந்துட்டு பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் பூச நட்சத்திரத்துலேருந்து தசாபுத்தி நடக்குதுனாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு வழிபட வேண்டியது ஜீவசமாதி வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு. உங்களுக்கு என்ன இப்போ நான் மேக்ஸிமமாக என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பௌர்ணமி தினங்களில் இப்போ எப்போ பௌர்ணமியோ அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் எது வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கோ, இல்லை உங்களுக்கு போகக்கூடிய தூரத்தில் இருக்கோ, அங்கே இருக்க சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும். சும்மா போகிறோம், கையெடுத்து கும்பிட்டோம் அப்படின்னு வந்தோம், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அங்கே போயிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம சரண்டர் ஆகணும். சரணாகதியே ஒரு சிறப்பான விஷயம். அங்கே போயிட்டு ஒரு 2 மணி நேரம் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். இல்லை அந்த சரௌண்டிங்ஸில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடியில் ஒரு அற்புதமான எனர்ஜி கிடைக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு அது ஒரு அற்புதமான வழியாக இருக்கும். ஸோ சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சிவன் கோவிலில் வந்துட்டு அந்த கோமுகி தீர்த்தம்னு வரும். அபிஷேக நீர் வந்துட்டு வெளியேறும் இடம் பேர் வந்துட்டு கோமுகி தீர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கோமுகி தீர்த்தத்துக்கு மேலே வந்துட்டு தக்ஷணாமூர்த்தி இருப்பார் தெற்கு பார்த்து. ஸோ அந்த தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும் அற்புதமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பிறந்த நட்சத்திரமே பூச நட்சத்திரம் தான். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கவங்க தக்ஷணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும். தக்ஷணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை அன்னைக்கும் நீங்கள் சித்தர்கள் ஜீவசமாதிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, தக்ஷணாமூர்த்தி வழிபாடாக இருந்தாலும் எதுனாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்ப சிறப்பாகும். ஏன்னா குரு பகவான் அப்படின்னாவே சித்தர்கள் ஜீவசமாதினா நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற குருமார்கள். இப்போ குருனாவே வியாழக்கிழமை தான். ஸோ வியாழக்கிழமை போகிறது அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி தக்ஷணாமூர்த்தி வழிபாடு, அந்த கோமுகி தீர்த்தம் வெளிவர இடத்துக்கு மேலே தான் தக்ஷணாமூர்த்தி இருப்பார். குரு பிரம்மா, குரு பகவான் இருப்பார். அந்த தக்ஷணாமூர்த்தியை வழிபடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குருமாரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குருமார் இவரை வந்துட்டு தினசரி நீங்கள் தொடர்ந்து டெய்லியும் உங்களுடைய குருமாரை நீங்கள் தினசரி வழிபடும் போதே உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்து நமக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கார். அவருக்கு பார்த்தோம்னா அவர் பூச நட்சத்திரத்திலே பிறக்கல. ஆனால் கிரகம் தசா நடக்கிறது பூச நட்சத்திரத்துல தான் தசா நடக்குது.
மிகவும் ஒரு 6ஆம் இடத்துலேருந்து பூச நட்சத்திரத்துலேருந்து கிரகம் தசாபுக்தி நடக்குது. அவர் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தார். நிறைய விதமான கடன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து தசை நடத்தினாவே கடன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கடன்லாம் அதிகப்படியாக இருந்துச்சு. நம்ம சொன்னோம் சின்ன வழிபாடு சார், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு போய் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் வந்துட்டு ஒரு 3 வாரம் தான் தொடர்ந்து வியாழக்கிழமை அன்னைக்கு போயிருப்பார். 4வது வாரமே அவ்வளோ விதமான முன்னேற்றம். மேடம் அந்த கடனை அடைப்பதற்கான பணம் வந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக கால் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அந்த விதமான ஒரு அற்புதமான விஷயத்த வந்துட்டு இந்த சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணும். இதில் இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பிறந்திருக்கிறது ஒரு பூச நட்சத்திரமாக இருக்குது, இல்லை ஒரு கிரகம் வந்து இப்போ சனி திசையோ குரு திசையோ வந்துட்டு ஒரு சில பெரிய திசைகள் வந்து சுக்கிர திசை இப்போ இந்த பூச நட்சத்திரத்துலேருந்தே நடக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு மாதத்தில் வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் பூச நட்சத்திரம் வரும். அந்த பூச நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு செய்கிறது அற்புதமாக இருக்கும். வந்துட்டு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். ஸோ இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் நம்மளோட அஸ்ட்ரோ வெண்ணிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.